ராஜா சாருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சோலோ சாங் ரெக்கார்ட் பண்ணானா அது வந்து எனக்கு ஸ்வேதா மோகன் மேமாவோட ஆக்சுவலி அது ஒரு டுவெட்டு. அது வந்து எனக்கு லைஃப் டைம் கோல் மாதிரி அண்ணா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி காட்லியாக இருந்துச்சு அண்ணா அவரை மீட் பண்ணுறப்போ. இடி மின்னல் காதல் என்ற மூவியில் வந்து நேற்று கண்டேன்னு ஒரு சாங் பாடினேன். ஸோ அந்த சாங் வந்து இப்போது ஒரு 2 months முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மகாவதார் நரசிம்மான்னு ஒரு மூவி வந்துச்சு. இப்போ அது வந்து ஆஸ்கர் நாமினேட்டட் மூவி. ஹொம்பேலா ப்ரொடக்ஷனில் வந்து ஹொம்பாலே ப்ரொடக்ஷன் சொல்லுது. ஸோ அதில் வந்து அதுவும் சாம்சிஎஸ் சாரோட மியூசிக். அது வந்து 5 languages பாடியிருக்கேன். இப்போதைக்கு நான் வந்து ஒரு 5-6 மூவிஸில் வந்து பாடி ரிலீஸ் ஆகிருக்கேன்னா. ஸோ அதில் வந்து 2 மூவி வந்து ஆஸ்கர், ஒன்று ஆஸ்கர் நாமினேட் ஆகிருக்கு, இன்னொன்று ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கேன். அண்ட் அனிமல் நிறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணி. இவர் திரும்பி ரொம்ப ஸ்வீட்டு, ஒரு மாதிரி ரொம்ப. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஷோ பண்ண வரும், எப்படி பாடுறாருண்ணா வாய்ஸை திறந்தாருனா எப்படின்னா ராக்ஸ் பக்கத்தில் இருக்குன்னா அதுவே உடஞ்சிரும் போல, அப்படி பாடுறாரு அவரு. ரகுமான் சார் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. உங்களுடைய ஃபேவரட் சாங்னா என்னவா இருக்கும்? எனக்கு வந்து கண்ணுக்கு மையழகண்ணா. ஸோ அது வந்து அந்த சாங் தான் நான் ஆக்சுவலி அவர் முன்னாடி அது பாடினேன். ஸோ வந்து அந்த பாட்டு பாடி முடித்தோடனே வந்து சார் வந்து மைக் கொடு அப்படின்னு சொல்லி மைக்கில் வந்து நீ என் கான்சர்ட் கண்டிப்பாக வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு. அண்ட் சூப்பர் சிங்கர் முடிஞ்சு 3 years ஆச்சு. எஸ் அண்ணா. டைட்டில் வின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன சொல்லுங்கள் பார்ப்போம். மக்கள் பாடின ஃபர்ஸ்ட் சாங் வந்து சாம்சிஎஸ் சாருக்கு வந்து இடி மின்னல் காதல் என்ற மூவியில் வந்து நேற்று கண்டேன்னு ஒரு சாங் பாடினேன். ஸோ அந்த சாங் வந்து இப்போது ஒரு 2 months முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து மகாவதார் நரசிம்மான்னு ஒரு மூவி வந்துச்சு. இப்போ அது வந்து ஆஸ்கர் நாமினேட்டட் மூவி. ஹொம்பேலா ப்ரொடக்ஷனில் வந்து ஹொம்பாலே ப்ரொடக்ஷன் சொல்லுது. ஸோ அதில் வந்து அதுவும் சாம்சிஎஸ் சாரோட மியூசிக். அது வந்து 5 languages பாடியிருக்கேன். 5 languagesல அந்த சாங் பாடியிருக்கீங்க சோலோவா? எஸ் அண்ணா. அது வந்து ஒரு நான் வந்து ஐ ஸ்டார்டட் when I was 11 நினைக்கிறேன். அண்ட் ஒரு 13 வரைக்கும் போச்சேன். நான் ஒரு 2-3 years போச்சேன் நான் அந்த ப்ராசஸ். இது வந்து ஒரு நாள் கரெக்ஷனுக்கு போகணும், ஒரு நாள் வந்து வேறு லாங்குவேஜ் ரெக்கார்ட் பண்ண போகணும், அப்படிலாம் போச்சேன். 3 years ப்ராசஸ் அந்த 5 சாங்க்கு. ஆமாம், அது ஒரு 3 years வந்து பிரேக் விட்டு திரும்பி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தோம். நைஸ். ஓகே. அண்ட் தென் அனிமலில் பாடியிருக்கேன் நான். இங்கே மேலே இருக்குல்ல, ஸோ அது வந்து பாப்பா மேரி ஜானு சாங். அது சொன்னேன் நான் ஸ்டார்டிங். இந்த அனிமல்லையும் வந்து ஐ சங் 5 languages அண்ணா. பேன் இந்தியன் சிங்கர் தான் அப்போ. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் அண்ணா. ஆஹா, பேன் இந்தியன் சிங்கர். சூப்பர். அதுலேயும் 5 சிங்கர். ஆனால் அண்ட் தென் வந்து முஃபாசான்ற மூவி லயன் கிங்கோட நெக்ஸ்ட் பார்ட்டில் பாடியிருக்கேன்னா. ஸோ அது வந்து தரரரா தரரரரா தரரா தரரரா அப்படி போங்க அந்த சாங்கு. அண்ட் தென் இப்போ வந்து அந்த சாங் வந்து நான் தமிழ், தெலுங்கு ரெண்டுமே பாடியிருக்கேன்னா. அண்ட் தென் வந்து ஐ சங் இப்போது பினோக்கியோன்னு ஒரு மூவி வந்துச்சுன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்துச்சு. ஸோ அது வந்து அதுவும் வந்து ஆஸ்கர் வின்னிங் மூவி. அது நாமினேட் கிடையாது, நாமினேட் பண்ணி வின் ஆயிடுச்சு. படத்தில் பாடியிருக்கீங்க. இப்போதைக்கு நான் வந்து ஒரு 5-6 மூவிஸில் வந்து பாடி ரிலீஸ் ஆகிருக்கேன்னா. ஸோ அதில் வந்து 2 மூவி வந்து ஆஸ்கர், ஒன்று ஆஸ்கர் நாமினேட் ஆகிருக்கு, இன்னொன்று ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கேன்னா. அண்ட் அனிமல் நிறைய அவார்ட்ஸ்லாம் வின் பண்ணிச்சு நேஷனலாக. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ணா. எனக்கு அவ்வளோ பெரிய படத்தில் ஒரு சின்ன பாட்டு கொடுத்தது ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு all the music directors and I'm very happy அண்ணா. நைஸ். அண்ட் இதை தாண்டி நிறைய கோரஸும் பாடிருக்கீங்களா? ஆமாம், நான் கோரஸ் ரஹ்மான் சாருக்கு அண்ட் ராஜா சாருக்குலாம் பாடியிருக்கேன். அண்ட் ராஜா சாருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு சோலோ சாங் ரெக்கார்ட் பண்ணானா. அது வந்து எனக்கு ஸ்வேதா மோகன் மேமாவோட ஆக்சுவலி அது ஒரு டுவெட்டு. அது வந்து எனக்கு லைஃப் டைம் கோல் மாதிரி அண்ணா. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி காட்லியாக இருந்துச்சு அண்ணா அவரை மீட் பண்ணுறப்போ. ஸோ அது வந்து இப்படி போகிறாரு அப்படி போகிறாரு எனக்கு ஒரு மாதிரி ஒரு பயம் கலர்ந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ணா. அவரை பார்க்குறப்போ ஒரு மாதிரி சாமியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் கான்வர்சேஷன் எப்படி ஆரம்பிச்சிச்சு? அவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹி டசன்ட் டாக் மச், மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ்ன்னு சொல்லாங்க. லைக் ஒரு வாசு அங்கிள் அங்கே இருப்பார், அவர் தான் மியூசிக் கண்டக்டர், அவர் சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ அவர் வந்து பாட சொல்லி கொடுத்துட்டு இருந்தார், இந்த சாங் டியூன் சொல்லி கொடுத்துருந்தாரு. அப்போ வந்து ராஜா சார் இப்படி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு கிராஸ் பண்ணி போகிறாரு. தம்பி அது இப்படி பாடிக்கோப்பா அப்படின்னு சொன்னார். அவர் கரெக்ஷன் சொன்னது எனக்கு ஒரு மாதிரி பயங்கர ஜாலி, ஹாப்பி ஆகிடுச்சேன் நான் ரொம்ப. ஸோ வந்து அது ரொம்ப ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன் நான். சூப்பர். அது இன்னும் ரிலீஸ் ஆகல அந்த சாங்? இன்னும் ரிலீஸ் ஆகலாம். கன்னடா சாங் டிடி டிக்கி என்ற மூவியில். நைஸ். அண்ட் தென் வேற யாருக்கெல்லாம் பாடிட்டு இருக்கீங்க? கோரஸ் வந்து இப்போ திபு நிலன் தாமஸ் சாருக்கு வந்து டீசல் என்ற படம் பாடியிருக்கேன். அது வந்து சிம்பு சாரோட ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அது கோரஸ் பாடியிருக்கேன், கிட்ஸ் கோரஸ் போர்ஷன். அண்ட் இப்போ கோவிந்தா சந்தா சாருக்கு அண்ட் யுவன் சாருக்கு பாடியிருக்கேன். அண்ட் சந்தோஷ் நாராயணன் சாருக்கு கோரஸ் பாடியிருக்கேன். அதெல்லாம் சில ஃபோட்டோஸ்லாம் காட்ட போகிறேன். அந்த ஃபோட்டோஸ் பற்றின மெமரிஸ் எப்போ எடுத்ததுன்றது மட்டும் ஷேர் பண்ணலாம். லெட்ஸ் கோ.
ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவே இது வந்து ஐ ரிமெம்பர் திஸ் ஃபார் எவர் அண்ணா. நைஸ். இது வந்து நான் ராஜா சரோட இருக்கிறது. நைஸ். அண்ட் இது வந்து அவருடைய ஸ்டுடியோ தானே? எஸ் அண்ணா, அவரோட ஸ்டுடியோ தான். இதுக்கு முன்னாடி வீக் தான் வந்து நான் அந்த சாங் ரெக்கார்ட் பண்ணேண்ணா. ஓகே. அது வந்து நான் எனக்கு வந்து அவரோட மெமரிஸ் வந்து ரொம்ப ஐ செரிஷ் இட் ஃபார் எவர். ஸோ வந்து நான் ஒரு வாட்டி நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா அவர் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த ரூம், நான் சொன்னல இந்த ரூம் அந்த ரூம் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருந்தாலே நான் வந்து ஒரு வாட்டியும் எனக்கு நிற்கணுமா உட்காரணுமா தெரியல. நான் ஒரு வாட்டி நான் ஒரு வாட்டி உட்காருன்னு சொல்லிட்டே போனார். ஸோ அது வந்து அவர் உட்கார அவர் சொல்கிறது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நைஸ். ஒரு எவ்வளோ பாடல்கள் இருக்கு உங்களுக்கு? எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரட்டான சாங் இளையராஜா சார் சாங்னா என்ன சாங்? இளைய நிலா. பாட முடியுமா ஃபியூ லைன்ஸ்? இளைய நிலா பொழிகிறதே உலா போகும் மேகம் விழா காணுமே வானமே. சூப்பர். அவர்கிட்ட சொன்னீங்களா சார் உங்களுடைய பெரிய ஃபேன்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுனீங்களா நீங்க? சொன்னேண்ணா. என்ன சொன்னாரு? இந்த பாட்டெலாம் ரொம்ப ரசிச்சு கேட்பேன் சார், ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டேண்ணா. என்ன சொன்னாரு? அவ்வளோதான், வணக்கம், அவ்வளோதான். வார்த்தைகள், ஆக்ஷன்ஸ் அண்ட் ஃபியூ வேர்ட்ஸ் தான் அவர் எப்பயுமே. அண்ட் ராஜா சார் பற்றி இன்னொரு விஷயம் வந்து அவர் வந்து 5 o'clock வரன்னு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்க வந்து அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் வந்து சார் 5 o'clock வந்துடுவார், அந்த டைமுக்கு வந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 o'clockனா 5 அவரோட இனோவா வந்து நிற்கும் ஸ்டுடியோவில். அவ்வளோ ஒரு பங்க்சுவாலிட்டி இன் டைம் வந்து அவ்வளோ ஒரு ஜாம்பவான் கிட்ட வந்து இட்ஸ் ஸோ கிரேட் டு சி. இட்ஸ் வெரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்குது நம்மளும் இந்த மாதிரி இருக்கணும்னு. அதனால தான் ராஜா ராஜா. கண்டிப்பாக. பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே உள்ளே போயிட்டு பாடிருக்கீங்க. எஸ் எஸ் சார். ஸோ விஜய் சேதுபதி சார் முன்னாடி பிக் பாஸில் வந்து ஃபைனல்ஸ் நினைக்கிறாரு. ஸோ அது வந்து லைஃப் ஆஃப் ராம் சாங் பண்ணோன்னா. ஸோ அது வந்து அந்த சாங் வந்து கொஞ்சம் ஒரு பர்சன் ஒரு போர்ஷன் பாடுற மாதிரி அந்த மாதிரி பண்ணோம். ஸோ அது வந்து ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு 20 minutes அவர் வரதுக்கு முன்னாடி வந்து அங்கே போயிட்டோம். ஆக்சுவலி மழை பெஞ்சிட்டு இருந்து. ஸோ வந்து நினச்சிட்டே தான் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே வெளியே போனால் வர முடியாது திரும்பி உள்ள. ஸோ லைக் செக் பண்ணி தான் அமுச்சு விட்டாங்க. அண்ட் அங்கே வந்து அந்த ஒரு ஷெல்டரில் உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் தென் கார்டன் ஏரியா வெளியே தெரிஞ்சுது. அண்ட் தென் வந்து ஒரு 20 minutes கழிச்சு வந்து ரோலிங்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பாட ஆரம்பிச்சிட்டோம். ஹாஃப் சாங் முடிஞ்சோடனே வந்து சார் வந்து உள்ளே வந்தார். அண்ட் பார்த்துட்டு இருந்தார். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தார், ரொம்ப ஸ்வீட் பர்சன். நான் பாடி முடிச்சோடனே ரொம்ப க்யூட்டாக பண்ணேன்னு சொன்னார். நான் என்ன பாட்டு பண்ணீங்க அப்போ? லைஃப் ஆஃப் ராமண்ணா. லைக் ஃபியூ லைன்ஸ். தானே தானே நானே தானே தானே நானே. செம நைஸ். தென் இது வந்து இம்மான் சரோனா. இது வந்து டீன்ஸ் என்ற மூவில பாடினானா. எஸ் அண்ணா. ஸோ அது வந்து அதுவும் வந்து கிட்ஸ் கோரஸ் தானா. ஸோ அது ரெக்கார்ட் பண்ண போனப்போ சாரோட பிக்சர் எடுத்தாங்க. இம்மான் சார் பற்றி சொல்லுங்க. அவர் எப்படி அந்த ரெக்கார்டிங் ஸ்டுடியோல என்ன அவர் வந்து எல்லாமே அவரே தான் பண்ணுவார். சவுண்ட் இன்ஜினியர் இல்லை அவருக்கு. அவர் வந்து அவரே தான் ரெக்கார்ட் பண்ணுவார் எல்லாமே. இட்ஸ் ரியலி நைஸ் டு சி. அவ்வளோ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் எல்லாமே அவரே பண்ணுறது. அண்ட் ரொம்ப ஸ்வீட். என்ன கேட்டாலும் ஆன்சர் பண்ணுவார். நான் கேட்ட அவரை கண்ணான கண்ணே சாங் ரொம்ப பிடிக்கும் சார். அந்த நான் அவர் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாரு சைடில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி. ஸோ அது கேட்ட நேம்லாம் ஒன்னொன்னும் பொறுமையாக சொன்னார் நேம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. ஆல்சோ அவர் வந்து லைக் யூஸ்வலி வந்து எல்லா ஸ்டுடியோஸில் வந்து ஒரு தேல் ஹாவ் ஒன் அசிஸ்டன்ட். அவங்க வந்து மைக்லாம் செட் பண்ணி கொடுப்பாங்க. இவர் வந்து மைக்லாம் கூட இவர் தான் செட் பண்ணார். அசிஸ்டண்ட்டே இல்லை அவருக்கு. அண்ட் வந்து எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோன்னே இவ்வளோ பெரிய சாக்லேட் வந்து எல்லாருக்கும் எடுத்து வச்சிருந்தாரு. 4 கிட்ஸ் போனோம், 4 பேருக்கும் வந்து இவ்வளோ பெரிய சாக்லேட். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் ஆஃப் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஹி டுக் தட் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் டு மேக் அஸ் ஹாப்பி. தட்ஸ் ரியலி நைஸ் ஆஃப் ஹிம். இது வந்து தமன் சார் அண்ணா. அண்ட் இது வந்து நான் சூப்பர் சிங்கர் நடுவில் ஒரு வாட்டி பெர்ஃபார்ம் பண்ண போனேன். ஐ திங்க் சித்ராமாவோட ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வந்து அகப்பெல்லா பாடினேன். இப்போ சூப்பர் சிங்கர் 11 இல்லை நான் 10 or something, I don't remember. ஓகே. ஸோ இதில் வந்து தமன் சார் ஜட்ஜாக இருந்தார். ஸோ அப்போ அவரை மீட் பண்ணேன். என்ன சொன்னார் தமன் சார்? அவர் வந்து நல்லா பாடிட்டு இருக்கேன், இப்படியே பாடிட்டு நல்லா இன்னும் நிறைய கற்றுக்கோ, இன்ஸ்ட்ருமெண்ட்டும் கற்றுக்கோ அப்படின்லாம் சொன்னார். இது வித்யாசாகர் சார். ஆல்வேஸ் அ வெரி பிக் ஃபேன். எனக்கு வந்து நிறைய பாட்டு அவர் பண்ணது அவர் கம்போஸ் பண்ணது ரொம்ப பிடிக்கும். சூப்பர் சிங்கர் 9 சீனியரில் வந்து வித்யாசாகர் சார் ரவுண்ட் ஒன்று வச்சாங்க. ஸோ அந்த ரவுண்டில் வந்து மலரே மௌனமா வந்து ஐ ஹேட் டு சிங். ஸோ அந்த சாங் வந்து அவர் முன்னாடி ஐ காட் த ஆப்பர்ச்சுனிட்டி டு சிங். எங்களுக்காக எங்கிட்ட ஒரு ஃபியூ லைன்ஸ் பாட நல்லா இருக்கும். மலரே மௌனமா மௌனமே. சூப்பர்.
நைஸ். அண்ட் இப்போ ரீசெண்டா வந்து ஹர்ஷவர்தன் அண்ணாவோட ஒரு கவர் பண்ணேன்னா, ஸோ வித்யாசாகர் சாரோட சன். ஸோ அவரோட வீட்டுக்கு போய் தான் வந்து அவங்களோட டெரஸ்ல தான் ஷூட் பண்ணோம். ஸோ ஓகே. அங்கே வந்து சார், அவங்களோட ஒய்ஃப் அண்ட் அண்ணாவும் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. சாரோட ஒய்ஃப் வந்து ரொம்ப நான் பாடுறது ரசிச்சாங்க, என்னை ஹக் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. அதான்ண்ணா. நைஸ். அது கவர் சாங்ல பாடியிருப்பீங்களா நீங்க? எஸ் அண்ணா. ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் ஃபோட்டோ. இது வந்து சித்ராமா. எனக்கு வந்து அவங்க ரொம்ப ஸ்வீட் ஹார்ட். அவங்க எப்பவுமே வந்து லைக் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வார்ம் பர்சன். அவங்க எப்போ போனாலும் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ லைக் நிறைய டிப்ஸ்லாம் கொடுப்பாங்க எனக்கு. ஸோ சித்ராமா கொடுத்த டிப்ஸில் உங்களுக்கு எப்பயுமே வந்து இந்த டிப்ஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா என்ன சொல்வீங்க? அவங்க வந்து ஆக்காரம்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னாங்கண்ணா. ஆக்காரம் அது வந்து சரிகம பதனிசா இருக்குண்ணா. அதே நோட்ஸில் வந்து ஆளை பாடுறது. ஸோ அது வந்து அவங்க அது டிப்ஸ் கொடுத்தாங்க, அந்த மாதிரி ஆளெல்லாம் பாட சொல்லி. ஸோ அது வந்து அது பண்ணால் வந்து சங்கதிஸ்லாம் வந்து இன்னும் பெட்டராக விழும் அது மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ட்ரை பண்ணால் அது இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகுது. நான் ஓகே, நீங்கள் பாடுறப்பே நல்லா இருந்துச்சு. சரிகமான ஆண்டிங்க. நைஸ். அடுத்த ஃபோட்டோ. இது வந்து ஆண்டனி தாசன் அங்கிள். இவர் திரும்பி ரொம்ப ஸ்வீட்டு, ஒரு மாதிரி ரொம்ப அதே மாதிரி ரொம்ப வார்ம் பர்சன் தான் இவரும். தங்கம் எப்படி இருக்கேப்பா தங்கம் அப்படிதான் கூப்பிடுவார் அவரு. நைஸ். இவர் பாடின நிறைய பாடியிருக்காரு. ஸோ இவருடைய ரேஞ்சில் அந்த ஒரு ஓப்பன் பண்ணாருன்னா அப்படி பாடுவார். அதான் ஐ ஹேவ் டு டெல் அபவுட் சிங்கிங். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஷோ பண்ண அவரோட எப்படி பாடுறாருன்னா, வாய்ஸை திறந்தாருனா எப்படின்னா ராக்ஸ் பக்கத்துல இருக்குன்னா அதுவே உடஞ்சிரும் போல, அப்படி பாடுறாரு அவரு. நைஸ் நைஸ். இவருடைய ஃபேவரட் சாங் உங்களுக்கு ஏதாச்சும்? வண்டியில நில்ல வரும், வண்டியில நில்ல வரும். அது அவர் அளவுக்கு அந்த ஓப்பன் பண்ணி இப்போ ட்ரை பண்ணியிருக்கீங்களா எப்பயாச்சு? அவ்வளோலாம் நம்மளுக்கு வராது அந்த வாய்ஸ். அவ்வளோ ஓப்பனாக வராது. வாய்ஸ் ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ்லண்ணா. இது சொல்லிட்டேன்ல. இது வந்து ரஹ்மான் சார் இஸ் ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரேட்ஸ். ஸோ வந்து இவரும் ரொம்ப ஸ்வீட் பர்சன். கான்சர்ட்ஸ்ல பாடிருக்கீங்களா? ஆமா, நான் அவரோட சென்னை அண்ட் கோயம்புத்தூர் கான்சர்ட்ஸ்ல பாடியிருக்கேன் நான். நைஸ் நைஸ். ஸோ அது வந்து இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தாங்க. எல்லாருமே ஒரு பெரிய ஜாம்பவான்களாக இருந்தாங்க. ஸோ ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தம், த வே தே சிங் அண்ட் த வே தே கம்யூனிகேட் வித் த மியூசிஷியன்ஸ். அது எல்லாமே அண்ணா. கான்சர்ட்ல பாடின பாடல் ஏதாச்சும் பாட முடியுமா எங்களுக்காக? அது வந்து சாரோட ஜிக் ஜிக் ரேல் என்ற ஒரு சாங் நான் மாமன்னன்லேருந்து. ரகுமான் சார் நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. உங்களுடைய ஃபேவரட் சாங்னா என்னவா இருக்கும் எப்பயுமே? எனக்கு வந்து கண்ணுக்கு மையழகண்ணா. ஸோ அது வந்து அந்த சாங் தான். நான் ஆக்சுவலி ரஹ்மான் சார் முன்னாடி வந்து இந்த மாமன்னனோட ப்ரொமோஷன் இவெண்ட் ஒன்று நடந்துச்சுன்னா, ஸோ அந்த இவெண்ட்ல வந்து நான் அவர் முன்னாடி அது பாடினேன். ஸோ வந்து அந்த பாட்டு பாடி முடிச்சோடனே வந்து சார் வந்து மைக் கொடு அப்படின்னு சொல்லி மைக்கில் வந்து நீ என் கான்சர்ட் கண்டிப்பாக வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டாரு. ஸோ வந்து அவங்க டீம் எங்களோட கோஆர்டினேட் பண்ணானுங்க. அண்ட் தென் அவங்களோட டீம் என்னோட கோஆர்டினேட் பண்ணாங்க. அண்ட் வி வென்ட் டு த கான்சர்ட். அண்ட் தென் சார் வந்து சாரோட ஜிக் ஜிக் ரேல் பாடினேன். நான் கிட்ஸ் கோரஸ் போர்ஷன்ஸ்லாம் பாடினேன். நைஸ் நைஸ். சார் பக்கத்துலேயே நின்று பாடணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவரோட ஆட்டிடியூட் ஆன் ஸ்டேஜ் எல்லாம் வந்து ரொம்ப ஃபயராக இருந்துச்சு. நைஸ் சூப்பர். அந்த கண்ணுக்கு எனக்கு அந்த சாங் 2 லைன். இளமைக்கு நடையழகு, முதுமைக்கு நிறையழகு, கள்வர்க்கு இரவழகு, காதலர்க்கு நிலவழகு. நைஸ். நெக்ஸ்ட் ஃபோட்டோ. இது யுவன் சாரோட அண்ணா. இது வந்து ஆக்சுவலி ஹீஸ் அ வெரி ஸ்பெஷல் பர்சன் டு மீ. ஏன்னா வந்து அவர் தான் வந்து நான் வின் பண்ணது அனௌன்ஸ் பண்ணேன். நான் என் ஃபினாலேக்கு அவர் தான் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்தார். ஸோ வந்து நான் பாடின செகண்ட் ரவுண்ட் நான் கடவுள் அமைச்சர் மேடையை பாடினது கேட்டாருன்னா, அது கேட்டு ஹி அப்ரிஷியேட்டட் மீ. அண்ட் தென் டைட்டில் வின் பண்ணப்போ அவர் தான் கிருஷாங் அப்படின்னு சடனாக நேம் சொன்னார். ஸோ அது வந்து அவர் சொல்கிற அந்த விதமே வந்து I've been remembering forever and அந்த மோமெண்ட் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. சூப்பர். நீங்கள் சூப்பர் சிங்கரில் பாடுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது இல்லை? லைக் நீங்கள் ஒரு சிங்கிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரல, வீட்டில் யாருமே வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் கிடையாது, சின்ன வயசுலேருந்து முறையும் கற்றுக்கல. எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? உள்ளே போயிட்டு என்னென்ன நடந்துச்சு அதை பற்றி சொல்லுங்கள். உள்ளே போயிட்டு வந்து ஆக்சுவலி நான் வந்து எனக்கு மைக்கே பிடிக்க தெரியாதுண்ணா, நான் சொல்லலை. ஸோ அது வந்து அங்கே போய் தான் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். அங்கே போய் எல்லாரும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. எவ்ரி ஒன் ஹெல்ப் மீ அவுட். அண்ட் அங்கே போய் நான் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. சொல்லுங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். எந்த ஒரு பாடலும் தெரியாமல் கற்றுக்கிட்டு ஒரு விஷயமா கற்றுட்டு நீங்கள் சொன்னீங்க மைக் கூட பிடிக்க தெரியாது. ஸோ எப்படி இருந்துச்சு? அது வந்து ஃபஸ்ட்டு போகிறப்போ ரொம்ப பயமாக இருந்துச்சு அண்ணா, ஜென்யூன்லி. பட் தென் நான் எனக்கு கற்றுக்க வந்து எல்லாருமே எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. தே கேவ் மீ கான்ஃபிடென்ஸ். ஆனால் நான் ஃபினாலே வரைக்குமே வந்து நான் பயந்துட்டு தான் இருந்தேன். அது உண்மை தான். பட் தென் எனக்கு வந்து
எனக்கு த்ரூ த இட் வாஸ் அ பிக் ஜேர்னி ஃபார் மீ. எனக்கு வந்து இட் வாஸ் அ பிக் ஜம்ப். எனக்கு சூப்பர் சிங்கர் ஃப்ரம் பிஃபோர் சூப்பர் சிங்கர் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் தேர் வாஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். ஏன்னா வந்து எனக்கு ஒன்றுமே தெரியாது சூப்பர் சிங்கர் முன்னாடி. சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் ஓரளவுக்கு ஐ நியூ த பேசிக்ஸ் அண்ணா. ஸோ லைக் அது வந்து சூப்பர் சிங்கர் தான் இல்லை வந்துட்டு எனக்கு அங்கே இருந்த பீப்புளை எனக்கு அப்படி கைட் பண்ணாங்க. எனக்கு ஸ்கேல் வந்து நான் என்ன ஸ்கேலில் பாடுறேன்னு எனக்கு சொல்ல தெரியாது. அது வந்து கார்த்திக் தேவராஜ் அண்ணா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஓகே. ஸோ அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து நிறைய நான் சூப்பர் சிங்கருக்கு அப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். பிகாஸ் ஆஃப் சூப்பர் சிங்கர் தான். நைஸ் நைஸ் நைஸ். அங்கே ப்ரிப்ரேஷன்லாம் எப்படி இருக்கும்? பாடுறதுக்கு முன்னாடி பாடிட்டு இருப்பீங்க, ஏதாச்சும் லிரிக்ஸ் மறந்து சம்டைம்ஸ் வந்து மாற்றி பாடி அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கா? அது ஒரு விஷயம். நான் எனக்கு அந்த மாதிரி ஆனதில்லை. ஆனால் கூட அவங்க திரும்பி டேக்கே எடுக்க மாட்டாங்க. நான் ஆன டேக்கு யானை டேக் தான். வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஹேப்பன்ஸ். எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க ஒரு சாங்? அது வந்து சாங் கொடுக்கறதே வந்து 1 வீக் முன்னாடி தான் நான் கொடுப்பாங்க. ஸோ லைக் நெக்ஸ்ட் ஒரு டியூஸ்டே யூஸ்வலி ஷூட்ஸ் இருக்கும். ஸோ டியூஸ்டே ஷூட் முடிச்சுட்டு வெட்னஸ்டே வந்து தே வில் மெசேஜ் உங்கள் சாங் ஆப்ஷன்ஸ் அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லி. நம்ம வந்து சாங் ஆப்ஷன்ஸ் அனுப்பிச்சி விட்டா தே வில் சூஸ் ஃப்ரம் தட் ரைட்ஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணுவாங்க. நான் அதெல்லாம் செக் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் தே வில் சூஸ் த சாங். அண்ட் நம்மளே ஆப்ஷன் கேட்பாங்க திரும்பி. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு முன்னாடி நாள் இல்லை அதுக்கு முன்னாடி நாள் வந்து பேண்ட் ரிஹர்சல் இருக்கும். தேல் ரெண்ட் அவுட் ஸ்டுடியோ. அண்ட் தென் அந்த ஸ்டுடியோவில் வந்து பேண்டோட ப்ராக்டிஸ் பண்ணுவார் வாட்டி. அண்ட் தென் ஷூட் அன்னைக்கு வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் முன்னாடி சவுண்ட் செக் ஒன்று பண்ணுவாங்க, லெவல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அது முடிச்சுட்டு கிளாப்ஸ் அண்ட் மியூசிக் சொன்னோடனே டேக். ஜட்ஜஸ்லாம் அப்போ உங்களுக்கு வந்து கமெண்ட் சொல்கிறப்போ அதெல்லாம் பயமா இருக்குமா? என்ன சொல்லுவாங்க? அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்? பயங்கர பயமா இருக்கும். நான் என்ன சொல்ல போகிறாங்க அந்த ஆங்ஸைட்டி வந்து ஒரு மாதிரி அது விட்டு போகவே இல்லை எனக்கு ஃபைனல் பெர்ஃபார்மன்ஸ் வரைக்குமே. ஓகே. அப்போ வரைக்குமே வந்து கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருந்தீங்க. யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தா உங்கள் சீசனில்? எனக்கு ஆக்சுவலி எல்லாருமே ரொம்ப சில்லாக தானே இருந்தாங்க. ஜாலி தான், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு சித்ராமா வந்து நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்கண்ணா. அண்ட் கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லுவாங்கண்ணா. அதனால அது அவங்க மைக் எடுத்தாலே கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். அண்ட் சரண் சார் வந்து அவர் கொஞ்சம் பட்டுன்னு சொல்லிடுவாருண்ணா. கொஞ்சம் கலாய்க்கிறது இல்லை, அவர் வந்து ரொம்ப ஓப்பனாக வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுமோ சொல்லிடுவாரு. ஸோ அந்த ஒரு ஃபியர் இருக்கும் அண்ணா அவர்கிட்ட. அதெல்லாம் மீறி இஸ் அ வெரி வெரி ஸ்வீட் பர்சன். சூப்பர். இந்த மாதிரி படிப்படியாக வந்து பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து கற்றுக்கிட்டு ஃபைனல் ஸ்டேஜில் போயிட்டு அந்த வின்னர் இஸ் கிஷாங் அப்படி சொன்னாங்கல்ல? எஸ் அண்ணா. எப்படி இருந்துச்சு அந்த தருணம், தட் மொமெண்ட்? அது நான் சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் வந்து மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அம்மா அப்பா கூட சொல்லி வச்சிட்டாங்க, நீ வின் பண்ண மாட்டேன், நீ வந்து யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கை கொடுத்துட்டு வந்துடும், அவ்வளோதான் சொல்லிட்டு வந்தேன். வின் பண்ண மாட்டேன் சத்தியமாக நாங்கள் யாருமே. அப்படியா? ஆமா, நான் அப்படிதான். ஷூட்டுக்கு முன்னாடி நைட் வந்து நாங்க அங்க இவிபி ஹோட்டல்ல தான் தங்கியிருந்தோம். அங்க வந்து நீ கண்டிப்பா வின் பண்ண மாட்டேக்கன்னா, அவங்களுக்கு வந்து யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து கை கொடுத்துட்டு வந்துரு, அது முடிச்சுட்டு வந்து நம்ம வெக்கேஷன் போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் இட். நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் கிருஷாங்கன்னு சொன்னப்போ நான் வந்து ஒரு மாதிரி விழுந்துட்டேன். நீ என்னோட பாடுற கண்டஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டாப் நாச் சிங்கர்ஸ். எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்தே கர்நாடிக் ஹிந்துஸ்தானிலாம் கற்றுக்குறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட நான் கம்பெடிட் பண்ணுறப்போ வந்து அது வந்து எனக்கு ஐ ஓன்ட் கெட் இட்னு அம்மா அப்பாவுக்கு தெரியும். ஸோ அது வந்து என்னை கன்சோல் பண்ணுறதுக்காக தே சைட் பதன எப்படியோ வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க மம்மி டாடி? வெரி ஹாப்பி அண்ணா. சந்தோஷமா? கேட்க வேண்டியதானே, வின் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, பாத்தீங்களா வின் பண்ணிட்டேன் அப்படின்னு. அந்த இந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது என்னன்னு தெரியுமா? ஓ, இது ஓகே. நான் இது வந்து மாக்காப்பா நான் வந்து எல்லாருக்கும் கொடுப்பாரண்ணா. வின்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து முடிச்சோடனே ஒரு மெமரியா வச்சுக்கிறதுக்காக கொடுப்பாரண்ணா. இது வந்து நான் வின்னர் இஸ் கிருஷாங்னு சொல்ற மாதிரி இதை வச்சு தான் யுவன் சார் படிச்சாரு. நைஸ். இதை பார்த்து தான் படிப்பார்ல. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரி ஒன்று இருக்குமாமே எப்பயுமே, யாருக்குமே தெரியாதான் யார் வின்னர்னு. ஒரு என்வலப்ல இது கொடுப்பாங்க, அதை வந்து மாக்கப் ஆனந்த் தான் வந்து அது வந்து டைரக்டர் வந்து மாக்கப் அண்ணா கொடுப்பாங்க. மாக்கப் அண்ணா வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டு யுவன் சார் கொடுப்பாரு, யுவன் சார் படிப்பாரு. அப்போ ஓப்பன் பண்றப்போ அவர் தி வின்னர் இஸ் கிருஷாங் அப்படின்றத இதுதான் மெமரியா இன்னும் வச்சிட்டு இருக்கீங்களா? இது சோ ஸ்பெஷல்ல இது. கண்டிப்பா அண்ணா. நைஸ். சூப்பர் சிங்கர் பயணம் முடிஞ்சு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ பியானோ கத்துக்கிட்டு இருக்கீங்களா? எஸ் அண்ணா. ஸோ அந்த செஷன் போயிருவோமா நம்ம? எஸ் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச் கிருஷாங். இவ்வளோ நேரம் வந்து ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் என்ன நடந்துச்சு, இந்த 3 இயர்ஸ் ஜேர்னியை எங்களுக்காக பாடி வாசிச்சு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுங்க, பாடுங்க, மக்களை மகிழ்ந்து கொண்டே இருங்க. இந்த 2026 உங்களுக்கு இன்னும் சூப்பராக அமையணும். நிறைய படங்களுக்கு பாடணும், நிறைய வாட்டி உங்களை நான் பேட்டி எடுக்கணும், நிறைய படங்கள் நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்குறப்பையும் வந்து கண்டிப்பாக நான் உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. நைஸ் டாக்கிங் டு யூ. டெஃபினெட்லி.